வாசனையும் மோதனத்தையும் மதிகளும் முழுமையாக இருந்து கொண்டு ராமாயணத்தை இளமையும் முழுமையும் மிகவும் நினைந்திருப்பதற்காக ஒரு அத்தாட்சியாக அருணகிரி சுப்பிரமணியம் அவர்களுக்கு உடல்நிலை ஈரோடு ராமமூர்த்தி அவர்கள் பெற்றுக்கொண்டு சிறப்பு செய்தார். தலைவர் மூத்தவர்கள் பேசிய பிறகு இளையவர்கள் பேசுகிறார்கள். மூத்தவர்களுக்கான முத்து தருணங்களை இப்போது நாம் வழங்க இருக்கிறோம். வாழ்க்கை வழங்குவதற்காக இதயம் ஈரோடு எதிர்த்தாளர்களை அன்போடு அழைக்கிறோம். ஈரோடு இதயம் ஈரோடு குழந்தைகள் தந்தையவர்கள் மாற்று எடுத்து இதய தந்தையாக வாழ்ந்து கொள்வதும் ஈரோடு எதிர்த்தாளர்களை வாழ்க்கை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம். ஆழமாகவும் அழகாகவும் அருமையாக கம்மல் எடுத்துரைத்திருக்கின்றோம். மனிதனுக்கு தனிப்பட்ட தனி ஒழுக்கத்தை கொடுக்கின்ற வெளியிடுவது இது போன்ற விழாக்கள் அதிகமாக நாம் எடுக்கும் பொழுதுதான் மக்களுடைய உணர்வுகளுக்கு பிரதிபலிப்பது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. எத்தனையோ பெரியவர்கள் இதற்காக அறுபாடுபட்டுக் கொண்டு இரவும் பகலுமாக ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற பெரியவர்கள் மத்தியில் நானும் ஒருவராக இருந்து இதை மென்மேலும் வளர்ச்சி அடைவதற்கு உறுதுணையாக இருப்பேன் என்று சொல்லி இந்த சிறிய வாய்ப்பை கொடுத்த எனக்கு நன்றி சொல்லி முடிக்கின்றேன். ஈரோடு பேசும் இதயம் ஈரோடு வேலுசாமிகளுக்கு அடுத்ததாக வாய்ப்பை வழங்கியிருக்கிறார் திரு ஈரோடு ராமமூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ராமாயணத்துக்கு ராமமூர்த்தி பேசுவதற்கு காலத்திற்கு ஓம் ஸ்ரீராம். ராமாயண அவதார தினங்கள் ராமநவமி உற்சவம் கொண்டாடுகின்ற காலத்திலே புதியதோ ராமாயண நூல் ராமாவதார மகிமை 108 ஆசந்தி மணிமாலை வெளியிட்டுள்ளது. கலந்து கொள்கின்ற வாழ்க்கை பெற்றமைக்கு எல்லாம் அந்த ராமனுக்கு நன்றி கூறுகிறேன். அக்காலங்களிலே எந்த நூலை இயக்கினாலும் அதை சுலபமாக கொண்டு கொண்டுவிட முடியாது. அதை முறைப்படி அலங்கரிப்பு செய்ய வேண்டும். ராமாயணத்தை கம்பல் அலங்கரிப்பதற்கு எத்தனை பாடுபட்டார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். முதலில் சீரர்களுக்கு பெரியவர்களெல்லாம் நீங்கள் தெளிவாக ஒப்புதல் வாங்கியவாறு இருக்கக்கூடிய சிதம்பரம் வந்தார்கள். 3000 பேரை ஒரு சேர காண முடியாமல் தவித்தவருக்கு ஒரு நாள் அந்த டீச்சர்கள் உருவாக போய்கொண்டிருந்ததை பார்த்துவிட்டு உடல் ஓடினார். ஒரு கேட்டால் இங்கே வந்து கொண்டிருக்கிறீர்கள், ராமாயணத்திற்கு ஒப்புதல் வாங்க வருகிறீர்கள். எந்த நேரம் பார்த்தீர்கள்? எங்கள் வீட்டில் மகன் ஒரு பாம்பு கழித்து இறந்து விட்டார், அந்த சோகத்துக்கு போக என்று சொன்ன உடனே கம்பல் சொன்னார், இழந்த சகலத்தை என்னிடம் காட்டுங்கள் என்று சொல்லி நாகப்படத்தில் இருந்து ஒரு பாடலை எடுத்தவுடன் அவர் உயிரோடு எழுந்தார். வீட்டில் ஒப்புதல் வாங்கிய உடனே சீரகம் சென்று மீண்டும் அங்கே ஒப்புதலுக்கு நின்ற பொழுது எல்லாவற்றிற்கும் சம்மதம் தெரிவித்த ஒரு பெரியவர் சொன்னார், மூல காவியமான வால்மீகி ராமாயணத்தை கல்வி எழுதப்பட்ட கம்ப ராமாயணத்திலே வால்மீகி சொல்லாத ஒரு விஷயம் இருக்கிறது என்று தடங்கள் போட்டார். வால்மீகி ராமாயணத்திலே கம்பனியின் இறையை வதப்படணும் என்று நரசிம்மாவதாரத்தை பற்றி சொல்லப்படவில்லை. ஆனால் கம்பர் அதை நரசிம்மாவதாரத்தை மிகச் சிறப்பாக கல்வி எழுதி வைத்திருந்தார். பானை திறந்து வெண்ணெய் திறந்து வருகின்ற நேரத்திலே பானை உடனே அதை போல ஆனது கம்பனுக்கு. அந்த நேரத்திலே சாட்சாத் நரசிம்ம சுவாமி அங்கே ஸ்ரீரங்கத்தில் இருந்தே அவருக்கு காட்சியும் கொடுத்து அதற்கு ஒப்புதலும் கொடுத்தார் என்று வரலாறு பேசுகிறது. இப்போது கூட நீங்கள் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனால்
நரசிம்ம சுவாமி சன்னிதானத்திலே ஒரு சிறிய மண்டபத்திலே கம்பர் ராமாயணம் அரங்கேறிய இடம் என்று எழுதியிருக்கிறது. ஆகினாலே ஒரு நூலை ஏற்றிவிட்டால் அப்படியே கொடுத்துவிட முடியாது என்பதற்கு இணங்க பாசந்தி ராமாயணமும் முறைப்படி இங்கே அரங்கேறுகிறது. அரங்கேற்றத்தில் கலந்து கொள்ள வந்திருப்பவர் இனிய நண்பர் என்றும் இறைவன். இறைவனை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் மிக 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 பராமரி மிக்க ஒரு பக்தி குடும்பத்திலே பிறந்தவர். அவருடைய தந்தை அந்த காலத்திலேயே ஆதித்யாரிடையே சிறப்பான சொற்பொழிவு ஆகியிருக்கிறார்கள். அவருடைய சமையலார் எழுத்தாளர் மயூரன் அவர்கள். இன்னும் அவர் குடும்பம் கூட அப்படித்தான். அந்த இளைய நண்பர்கள் முறையிலோ அல்லது பாரதிய கலைக்கழகத்தின் கல்வாண்மை என்ற ஒரு காரணத்தினால் மட்டுமல்லாது அவர் ஆட்சி வைத்திருந்த இருக்கின்ற இடமோ ஹைதராபாத், சென்னைக்கு மாதம் ஒரு முறை வந்து விடுகிறார். இலக்கிய பணிக்காக இலக்கிய சாரங்கள் பத்திரிகை ஏற்றி பல புது புது கவிதைகளெல்லாம் உருவாக்கி இருக்கிறார்கள். இங்கே மழை போல் பொழிந்து கொண்டிருக்கின்ற இளையவன் வைர பாரதி அவர்